My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.2 question number 2 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. சப்டிவிஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0 எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க 1/2. ஓகே, இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் நம்ம. நல்லா கவனிங்க. பாருங்கள், ஒய் வேல்யூ வந்து 0. அப்போ மேஜர் ஆக்சிஸ் கண்டிப்பாக நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஃபஸ்ட்டு எலிப்ஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வர மாதிரி எலிப்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ ரெண்டு ஃபோக்கை இங்கே மார்க் பண்ணிக்கலாம், எஸ்ஸு எஸ் டேஷ். ஸோ இந்த போக்கை பார்த்திங்கன்னா 3,0, எஸ் டேஷ் வந்து -3,0. ஓகே, எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 1/2. இப்போ பாருங்கள், சென்டர் வந்து 0,0 வந்துடுது. அப்போது சி அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் சி ஈக்குவல் டு 3. சிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஏஇ ஈக்குவல் டு 3. இப்போது எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இங்கே போட்டுக்கலாம். ஈக்கு பதிலாக 1/2 போட்டுக்கலாம். இப்போ இந்த 1/2 அந்த பக்கம் போனதுன்னா ஏ ஈக்குவல் டு 3 × 2/1, அதாவது 3 × 2. ஸோ ஏ ஈக்குவல் டு 6. புரியுதுங்களா? ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வேல்யூ வந்து 6. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 6² 36. இப்போ எனக்கு பி வேணும். ஓகேவா? சரி, மறுபடியும் இங்கே வரோம். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இன்னொரு ஃபார்முலா இருக்குது எலிப்ஸில். அதாவது இது எலிப்ஸ்ன்றதுனால சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இதுவே ஹைப்பர்போலா இருந்தால் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். ஓகே, இப்போது சி யார்? 3. சி ஸ்கொயர் யார்? 3 ஸ்கொயர், தட் இஸ் 9. ஏ ஸ்கொயர் தெரியும், இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 36 மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த மைனஸில் இருக்கிற பி ஸ்கொயரை எல்ஹெச்எஸ் கொண்டு போயிடுங்க, அப்போ ப்ளஸ் ஆகிடும். இந்த 9 ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துடுங்க, 36 மைனஸ் 9 ஆகிடும். 36ல் 9 கழிச்சா 27. ஓகே, அப்போது பி ஸ்கொயரே நமக்கு கிடைச்சிடுது. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 27. ஓகே, இப்போது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்ற காரணத்தினால ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதுவே மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே வந்ததுன்னா ஒய் ஸ்கொயர் கடியில் ஏ ஸ்கொயர் வந்துடும். ஆகக்கூடி எலிப்ஸில் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான் போட்டாகணும். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 36 ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 27 பி ஸ்கொயருக்கு பதிலாக ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1ல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு. ஓகேவா? இப்போ நான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போய்டுறேன். இது நல்லா கவனிங்க. செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற கொஷின் ஃபோக்கை கொடுத்துருக்காங்க 0, ±4. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். எக்ஸ் வேல்யூ வந்து 0, ஒய் வேல்யூ வந்து +or-4. அப்போது மேஜர் ஆக்சிஸ் யாராக இருக்க முடியும்? ஒய் ஆக்சிஸாக இருக்க முடியும். ஓகேவா? அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், அதாவது வெர்டைசஸ், எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0, ±5. பாரு, இங்கேயும் எக்ஸ் வேல்யூ 0. அப்போ கண்டிப்பாக நம்மளோட மேஜர் ஆக்சிஸ் யார்? ஒய் ஆக்சிஸ் தான். எலிப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்குது அந்த எலிப்ஸு. பாருங்கள், 2 வெர்டைசஸ் ஏ ஏ டேஷ், 2 போக்கை எஸ்ஸு எஸ் டேஷ். இப்போ வெர்டைசஸ் என்ன? 0,5 அண்ட் 0, -5. 2 வெர்டைசஸ் பாருங்கள், 0,4 அண்டு 0, -4. ஓகே, இப்போ இங்கே வாங்க சம்முக்குள்ளே போகலாம். எனக்கு ஏவே தெரியும் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் தானே, அதாவது சென்டர் வந்து 0,0. சென்டர்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்குமான தூரம் தானே ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 5 தாராளமாக எழுதிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இப்போ பி மட்டும்தான் வேணும். ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பாருங்கள், எனக்கு சியும் தெரியும். அதாவது சென்டர்லேருந்து
ஒரு ஃபோக்கை வரைக்குமான தூரம் தான் சி. அப்போ சி ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிடலாம். சி ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தெரியும் 25 மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ மைனஸ் பி ஸ்கொயரை எல்ஹெச்எஸ் கொண்டு போயிடுங்க, ப்ளஸ் ஆகிடும். 25 அப்படியே இருக்கட்டும். 4 ஸ்கொயர் எவ்வளோ 16, அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 16. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16 9. ஆனால் இந்த மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்ற காரணத்தினால ஒய் கடியில் தான் ஏ ஸ்கொயரை போடணும். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வந்துடும். ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். கண்டிப்பாக எலிப்ஸ்க்கு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான் போட்டாகணும். அண்ட் ஒய் ஸ்கொயர் கடியில் ஏ ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு 1. மறக்காமல் இதை கண்டிப்பாக இங்கே செஞ்சிடணும். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கடியில் பி ஸ்கொயருக்கு வந்த வேல்யூ 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கடியில் ஏ ஸ்கொயருக்கு வந்த வேல்யூ தட் இஸ் 25 இங்கே ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போகிறோம். பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது எல் டேஸ் தேர்டு சப்டிவிஷனில் இருக்கும். கரெக்டாக? எல் டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கிறதுக்கு 2b² பை ஏ ஈக்குவல் டு 8. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 3/5. புரியுதுங்களா? எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க, லேட்டஸ் ரெக்டம்னோட லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் எல் டேஸ் ஈக்குவல் டு 8. இப்போது இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2s are 8 இல்லையா? அப்போ பி ஸ்கொயர் ஒன் சைட் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா 4a. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. ஓகேவா? அடுத்து இதுக்கு வாங்க. சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ இந்த மைனஸ் பி ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஆகிடும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயரை ஒன் சைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பி ஸ்கொயருக்கு ஆன்சர் எடுத்து வச்சுருக்கோம். இது 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது மறுபடியும் எனக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி தெரியும் இல்லையா? அதை நான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது சி ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது சி ஈக்குவல் டு ஏஇ, அப்போது இதை வந்து ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டுத்துலையுமே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது. இந்த இடத்துல ஏ ஸ்கொயரை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1 ஏ ஸ்கொயரோட பிளேஸில் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் வெளியே வந்தாச்சு. அது போக இ ஸ்கொயர். புரியுதா? சரி, ஃபர்தராக பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ இதுக்குள்ளே நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். 1 மைனஸ் ஈயோட வேல்யூ தெரியும் 3/5. ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, 5 ஸ்கொயர் வந்து 25. ஓகேவா? அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 25க்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் 25 தான். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 25 இங்கே மல்டிப்ளை ஆகிக்கும். 25 மைனஸ் 9 மேலே வரும். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 16/25. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1ல் எடுத்து 2ஓட வேல்யூவை போடுங்க. புட் 2 in 1. நல்லா கவனிங்க, ரெண்டுமே பி ஸ்கொயருக்கான வேல்யூ தான். அப்போ பி ஸ்கொயருக்கு பதிலாக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 16/25 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த சைடில் 4a அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ பி ஸ்கொயருக்கான வேல்யூ இதுலேருந்து நான் பாரோ பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 16க்கு இந்த 4 அடிச்சிடலாம். அப்புறம் ஒரு ஏக்கு ஒரு ஏவும் அடிச்சிடலாம். அப்போ அது போக 1 இங்கே 16க்கு அடித்தது போக 4 4 4 16. ஓகேவா? அப்போ ஏ இன்ட்டு 4/25 ஈக்குவல் டு 1. கரெக்டாக? தட் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு, இது அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ண 1ஓட 25/4 அப்படின்னு வந்துடுது. நமக்கு ஏ தேவையில்லை, ஏ ஸ்கொயர் தானே தேவை. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடில் நம்ம ஸ்கொயர் பண்ணால் 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போது
இப்போ ஏ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது யூஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் 1ல் போடுங்க. 1 என்ன, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a கரெக்டாக. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 25/4. இப்போ 4 அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா பாருங்கள், ஏ ஸ்கொயரோட வேல்யூ பெரியதாக இருக்குது, பி ஸ்கொயர் வந்து 25. அண்டு இந்த டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ண பிறகு மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு தெரிஞ்சிடுது. ஓகே, இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் கடியில் ஏ ஸ்கொயர்னோட வேல்யூ என்ன, 625/16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கடியில் பி ஸ்கொயர்னோட வேல்யூ என்ன, 25 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 16 மேலே போய்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளை ஆகிக்கும். அப்போது 16x² 625 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 25 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் சப்டிவிஷன் 3க்கான ஆன்சர். இப்போ சப்டிவிஷன் 4 போயிடலாமா? சப்டிவிஷன் 4ல் பாருங்கள், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அகெயின் எல் டேஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 2b²/a கொடுத்துருக்காங்க, வேல்யூ 4. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். 1 2 2 2 2 4. இந்த ஏ எடுத்துன்னு போயிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2a, அதாவது b² ஈக்குவல் டு 2a. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் போக்கை. இப்போ நல்லா கவனிங்க, மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு திஸ் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் சுமாரப்பா. இந்த எலிப்ஸ் வந்து எது மேலே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஓகே, இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு போக்கை எஸ் டேஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்த தூரம் கொடுத்துருக்காங்க, 4√2ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது ஒரு சி, இது ஒரு சி. அப்போ ரெண்டு சி சேர்ந்தது தான் 4√2. ஓகேவா? இப்போ இது 2 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். அப்போ சி ஈக்குவல் டு 2√2 அல்லது ஏஇ ஈக்குவல் டு 2√2. புரியுதுங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் 0,0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு அவங்களே சொன்ன காரணத்தினால நான் ஒய் ஆக்சிஸ் மேலே அந்த எலிப்ஸை வரைஞ்சிக்கணும்ப்பா. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாக்கு போயிடலாம். c² ஈக்குவல் டு a² - b². இதுதான் ஃபார்முலா. சிக்கான வேல்யூ தெரியும். c²க்கு பதிலாக 2√2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். a² எனக்கு தெரியாது, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். -b² நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 2√2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, √2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2, 4 × 2 8 ஈக்குவல் டு a² - b². இப்போ b² அந்த சைடு எடுத்துக்கலாம். அப்போ b² இங்கே வந்தாச்சு, ப்ளஸ் ஆகிடும். இந்த 8 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், a² - 8ன்னு ஆகிடும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து 1ல் போடலாம். புட் 2 in 1. அதாவது b²க்கு பதிலாக நான் இந்த சைடில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா a² - 8ன்னு யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்கிறது அப்படியே 2a. பாருங்கள், ஒரு வேரியபிளில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இவரையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. a² - 2a - 8 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இப்போ -8 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 4 2s are 8. பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -2. அதனால் இதுக்கு மைனஸ் போடுங்க. அப்போ என்ன ஆகிடும், ரெண்டு ஃபேக்டர்ஸ், a - 4 a + 2 ஈக்குவல் டு 0. இப்போது இதை எடுத்துகிட்டு போனால் எனக்கு மைனஸ் ஆன்சர் வந்துடும். அதனால் இதை இக்னோர் பண்ணிடலாம். அதாவது a + 2 = 0 போட்டால் a = -2ன்னு வரும். எப்போவுமே ஒரு மெஷர் வந்து மைனஸில் வராது. அதனால் இது எடுத்துகிட்டு போகிறோம். a - 4 = 0, a = 4ங்கிறது தான் கரெக்டு. அப்போ a² யார், 4² 16. அப்போ b² யார், 2a. b² = 2a. கரெக்டாக? 2 × 4, ஏக்கு பதிலாக 4 போடுங்க. 2 4s are 8. ஓகேவா? இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு எப்படி எழுதுவோம்? மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு காரணத்தினால x² கடியில் b² வந்துடும், y² கடியில் a² போயிடும். புரியுதா? அப்போது x² b²னுடைய வேல்யூ 8 ப்ளஸ் y² கடியில் a² வேல்யூ
16 இங்கே இருக்குது பாருங்கள் ஈக்குவல் டு 1. புரியுதா? அவ்வளோதாங்க இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.